Good evening. Welcome to Physics CVR channel. இந்த வீடியோவில் கிளாஸ் 10ஓட சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் சிபிஎஸ்சியோட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபிசிக்ஸ் போர்ஷனை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 50% வந்து காம்பிடென்சி பேஸ்டு கொஸ்டின்ஸ், அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல கான்செப்ட் புரிஞ்சு நிறைய படிங்க. ஸோ நம்ம இந்த சாம்பிள் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபிசிக்ஸ் போர்ஷனை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். ரைட். ஸோ 13th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, in the following cases a ray is incident on a concave mirror, in which case the angle of incident is equal to 0. So இதில் ஆப்ஷன் வந்து B is right answer. Ray through the passing through the center of curvature. Center of curvature மூலமாக நமக்கு போகும்பொழுது, சப்போஸ் இப்போ இதை வந்து நம்ம ஒரு கான்கேவ் மிரர்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஓகே, இது பிரின்சிபல் ஆக்சிஸ், ஃபோக்கஸு சி, சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்போ இன்சிடென்ட் ரே வந்து சி மூலமாக உள்ளுக்கு வந்தது அப்படின்னா ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் சேம் பாத் யூ வில் கெட் இட். அப்போ அதுதான் நார்மல் லைனும் அதே லைனாக இருக்கும். ஸோ ஆங்கிள் வந்து 0வாக இருக்கும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட், இந்த கொஸ்டின் வந்து நமக்கு புக்லேயே இருக்குது. ஸோ ஒயிட் லைட் என்டரிங் into the glass prism after refraction வந்து இந்த மாதிரி நமக்கு லைட் வந்து விசிபிள் ரேஞ்சில் நமக்கு தனியாக பிரிஞ்சு போகும். ஸோ மேலே வந்து நமக்கு என்ன இருக்கும், ரெட் இருக்கும். கீழே வந்து பியில் வந்து வயலட் கலர் இருக்கும். இது புக்கில் இருக்கக்கூடிய அப்படியே இருக்கக்கூடிய ஒரு இமேஜில் இருந்து நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, ரீசனிங் அசர்ஷனில் ஒரு கொஸ்டின் இருக்குது. அதில் வந்து கான்வெக்ஸ் மிரர் ஆல்வேஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் இமேஜ் பிஹைண்ட் இட் அண்ட் த இமேஜ் ஃபார்ம்ட் இஸ் விர்ச்சுவல். எஸ், இது ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்டு. நமக்கு எப்போதுமே விர்ச்சுவல் இருக்குது. அடுத்து, அக்கார்டிங் டு சைன் கன்வென்ஷன் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கான்வெக்ஸ் மிரர் இஸ் பாசிட்டிவ். இந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட், பட் இட் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். போத் ஆர் ரைட், பட் இட் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, எஸ் 24th கொஸ்டின் நல்லா பாருங்கள். நமக்கு ஒரு நல்ல கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டின் நமக்கு தெரியணும்னா நம்ம வந்து எப்போதுமே மிரரு லென்ஸ் ரெண்டுமே இருக்கக்கூடிய அந்த டேபிளேஷன் இருக்கு இல்லையா, இமேஜ் ஃபார்மேஷன், நேச்சர் ஆஃப் இமேஜ், அதை கொஞ்சம் நல்லா மைண்டில் வச்சுட்டோம்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம கொடுக்கறதுக்கு வந்து இமேஜ் லென்ஸு கொடுத்துருக்குறாங்க. அப்போ லென்ஸு மிரர் நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. கான்கேவ் மிரரும் கான்வெக்ஸ் லென்ஸும் ஒரே மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ இந்த லென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் ஃபார்மேஷன், அந்த டேபிளேஷனை மைண்டு கொண்டுட்டு வந்துக்கோங்க. எப்படி இருக்கும், எதாவது இமேஜினேஷன் பண்ண முடியுதா? எஸ், நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, இப்போது இந்த டாட் லைன்ஸ் கொடுத்துருந்தாவே உனக்கு தெரியும். ரைட், இங்கே இருக்கு டாட் லைன்ஸ் இருக்குன்னா இது என்ன லைன், என்ன இமேஜ்? எஸ், விர்ச்சுவல் இமேஜ். ஓகே, அப்போ இந்த விர்ச்சுவல் இமேஜ் பாருங்க, நமக்கு ஆப்ஜெக்ட் இங்கே கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்து கான்கேவ் லென்ஸில் எல்லாமே விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். அப்போ டிமினிஷ்டு ஆகும். ஆனால் இங்கே நமக்கு எப்படி இருக்கு, என்லார்ஜர் இருக்கு, ஆப்ஜெக்டை விட பெரிய என்லார்ஜர் இருக்கு. அப்போ அட் த சேம் டைம் வந்து நமக்கு சேம் சைடு ஆஃப் த லென்ஸ்லேயே நமக்கு இருக்குது. அப்போ இது ஃபோக்கஸுக்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவில் ஒரு ஆப்ஜெக்டை வைக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய என்லார்ஜ்டு இமேஜ். அப்போ இது என்ன லென்ஸ் நம்ம சொல்லிக்க முடியும்? எஸ், அப்சல்யூட்லி. என்ன லென்ஸு? கான்வெக்ஸ் லென்ஸ். எஸ், கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகே, வெரி குட். அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த இமேஜ்? எஸ், நேச்சர் என்ன? நேச்சர் ஆப்வியஸ்லி விர்ச்சுவல். இது வந்து நேச்சர் வந்து விர்ச்சுவல். ஓகே, அடுத்து, இஃப் த இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் எ சென்டர் ஆஃப் 30 cm ஃப்ரம் த லென்ஸ் அண்ட் த இமேஜ் டுவைஸ், மெக்னிஃபிகேஷன் கொடுத்துருக்குறான். மெக்னிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னா 2ன்னு கொடுத்துருக்கான். 2 இஸ் கிவன். ஸோ மெக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு வாட் ஃபார் லென்ஸ்? V/U. இது என்னது? ரைட், ஹைட் ஆஃப் த இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இது நமக்கு 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதில் u என்ன கொடுத்துருக்குறான்? uங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்குறான்? u is equal to
30. என்ன 30? minus 30. Okay. minus 30 is given. அப்போ நமக்கு என்ன கிடைக்க போகுது? Yes. magnification 2 கொடுத்துருக்காங்க. அப்போ சாரி u இல்லை, நமக்கு இங்கே கொடுத்துருக்கோம் இமேஜ் ஃபார்ம்டு கொடுத்துருக்கான். இமேஜ் ஃபார்ம்டுன்னா v கொடுத்துருக்காங்க. அப்போ v m is equal to 2னா நமக்கு என்னது? v is equal to என்ன கொடுத்துருக்காங்க? 30 கொடுத்துருக்காங்க. 30ன்றது என்ன 30? yes minus 30 divided by u. நமக்கு அதை கேட்டிருக்கிறான், ஆப்ஜெக்ட்டுக்கு பிளேஸ் எங்கே பண்ணணும்னு கேட்டிருக்கிறான். அப்போ u equal to minus 30 divided by 2 is equal to minus 15. ஓகே, minus 15. எஸ், இங்கே ஒரு கொஸ்டின் இருக்கு. திஸ் இஸ் நாட் ஃபார் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ், விசுவலி இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே நம்ம கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ வாட் டைப் ஆஃப் லென்ஸ் ஆல்வேஸ் ஃபார்ம்ஸ் ஏ விர்ச்சுவல் எரெக்ட் அண்ட் டிமினிஷ்டு இமேஜ்? எஸ், நமக்கு ஆப்வியஸாக என்ன தெரிஞ்சிருக்கணும்? அந்த டேபிளேஷன் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இது லென்ஸில் வரும்பொழுது என்ன வரும்? எஸ், ஆப்வியஸ்லி என்ன லென்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம்? எஸ், கான்கேவ் லென்ஸ். ஓகே, கான்கேவ் லென்ஸ். இதுக்கு ஆன்சர் வந்து கான்கேவ் லென்ஸ். அடுத்து லிஸ்ட் ஆஃப் த யூசஸ் ஆஃப் சச் லென்ஸ். சச் லென்ஸ்னா இந்த கான்கேவோட இது யூசஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா பல முறை படிச்சுட்டு இருக்கோம். இது வந்து இது யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்கேவ் எங்கே யூஸ் பண்ணுறோம் சொல்லுங்க? எஸ், கரெக்ஷன் ஆஃப் மயோபியா. கரெக்ஷன் ஆஃப் மயோபியா. ஓகே, அப்புறம் நம்ம ஹோல்ஸ், டோர் ஹோல்ஸில் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க, ஜென்ரல் கொஸ்டின்ஸு. ரைட். இதில் இன்னொரு கொஸ்டின் நமக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்குது. 25th கொஸ்டின் இருக்குது. எஸ், ஏ ஆர் பின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டினுமே நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இங்கே நமக்கு 230 வோல்ட் கொடுத்துருக்காங்க இந்த சர்க்கியூட்டில். எக்ஸு, ஓகே, ரெண்டு ஹீட்டர் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸு அண்ட் ஒய் ரெண்டும் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 230 வோல்ட். அப்போ 230 வோல்ட்னா ரெண்டு பக்கமே 230 வோல்ட் தான் வரப்போகுது. சுவிட்ச் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கரண்ட் எக்ஸில் வந்து 3.5 சொல்லியிருக்கிறான். 3.5 ஆம்பியர் கொடுத்துருக்குறாங்க இங்கே கரண்ட்டு. எஸ். இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறான் பாருங்க. கால்குலேட் த பவர் டெவலப்டு இன் ஹீட்டர் எக்ஸ். ஸோ பவருக்கு என்ன ஃபார்முலா? P is equal to VI. இது பேரலல் சர்க்யூட்டில் நமக்கு எவ்வளோ வருது? 230. ஓகே, இன்ட்டு I is equal to 3.5 கொடுத்துருக்குறான். ஸோ த வேல்யூ இஸ் ஹவு மச்? 230 into 3.5, 0, 3.5 into 0, then 10, 5, okay, then 3, 2, you will get 80. Okay, so 805 is coming, 805 watt. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? if the resistance of x is double. நல்லா பார்த்துக்கோங்க, இது நமக்கு வந்து இது ஒரு சின்ன ஹிண்ட் நமக்கு இருக்கு. என்ன அப்படின்னா அவன் என்ன கொடுத்துருக்கான்? ஒய் வந்து டபுள் கிடையாது, ஒய்யை விட எக்ஸ் வந்து டபுள். நம்ம என்ன பார்ப்போம்? கொஸ்டினை பார்த்த உடனே ஓகே எக்ஸ் வந்து டபுள் அப்படிங்கிறப்பல மைண்டு கால்குலேட் போகும். ஸோ தயவுசெய்து நல்லா கவனிங்க, எக்ஸ் வந்து டபுளாக இருக்குது ஒய்யோட கம்பேர் பண்ணுறப்போ. ஓகே, ஒய்யோட கம்பேர் பண்ணுறப்போ எக்ஸ் வந்து டபுளாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல டபுள் த கரண்ட் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன இருக்குது? எஸ், நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸுக்கும் இப்போ கரண்ட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டர். ஓகே, அப்போது ஒய்யில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது? இங்கே விட ஹாஃப் இருக்குது. ஓகே, ஒய்யில் வந்து ஹாஃப் இருக்குது. அப்போ ஹாஃப் த ரெசிஸ்டன்ஸ்னால் நமக்கு என்ன வரும்? எஸ், ஹாஃப் த ரெசிஸ்டன்ஸ்னால் கரண்ட்டு டபுள் ஆகிடும். அப்போ இங்கே வரக்கூடிய கரண்ட் எவ்வளோ நமக்கு? இங்கே மேலே வந்து 3.5 ஆம்பியர்னா கீழே வரக்கூடிய கரண்ட் எவ்வளவு? எஸ், 7 ஆம்பியர். எப்போ? ஓகே, இஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் டபுள், அதாவது ஒய்யை விட எக்ஸ் டபுளாக இருக்கும் பொழுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ரொம்ப ஜென்ரல் கொஸ்டின், இது எல்லாருமே சால்வ் பண்ணிட முடியும். இருந்தாலும் நம்ம ஒரு தடவை பார்ப்போம். ஸோ எக்ஸ் ஒய் சீரீஸில் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ சீரீஸில் கனெக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? சீரீஸில் கனெக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? டோட்டல் ஆர், ஆர் ஈக்குவல் டு total r plus 2r, that is 3r, you will get it. Okay, அப்போ பவர் என்ன வரும்? P1 is equal to power equal to என்ன ஃபார்முலா போடலாம்? எஸ், V squared by r போட்டுக்கோங்க. V squared by r
இங்கே நமக்கு எவ்வளோ ஆர் ஆர் ஈக்குவல் டு 3r v ஸ்கொயர் டிவைடட் பை 3r. அடுத்து என்ன கொடுத்துருக்குறான், பேரலல், அடுத்தது சீரிஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்குறான்னா, ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிருக்கிறான், பேரலாக கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கிறான். அடுத்தது பேரலாக கனெக்ட் பண்ண சொல்லிட்டு P2 கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போது பேரலாக கனெக்ட் பண்ண எவ்வளோ வரும் நமக்கு ஆன்சர்ஸு? எஸ், RP is equal to, okay, 1 by RP is equal to 1 by R plus 1 by 2R. ஓகே, நமக்கு என்ன கிடைக்கும்? எஸ், how much? 3 divided by 2R கிடைக்கும். ஸோ RP is equal to 2R divided by 3. அப்போ இதுக்கு பவர் போட்டிங்கன்னா என்ன வரும்? P2 is equal to what? P2 equal to, பவர் ஃபார்முலா என்னது? V squared by R. எவ்வளவு? 2R divided by 3. divided by 3 மேலே போகலாமா? ஸோ into 3 you can write it. ஸோ எவ்வளோ வருது? 3V squared divided by 2R வருது. அப்போ ரெண்டுக்குள்ள ரேஷியோ கேட்குறான்னா P1 divided by P2 இந்த ரேஷியோ போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? எஸ், மேலே இருக்கிறது என்னது? V squared divided by 3R, கீழே இருக்கிறது 3V squared divided by 2R. அப்படி எழுதிங்கன்னா 2R divided by 3V squared. V squared cancel, R cancel. ஓகே, எவ்வளோ வரும் நமக்கு? எஸ், 2 divided by 9. This is the ratio.